நீங்கள் பல ஞானிகளைப் பற்றி எங்களுக்குச் சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் எல்லாருமே ஆணாக இருப்பதன் மர்மம் என்ன? ஒரு பெண் கூடவா புத்தரைப் போலே, மகாவீரரைப் போல் ஞானியாகவில்லை? பெண்களோடு நெருங்கி பழகும் எல்லா ஆண்களுக்கும் பெண்கள் வித்தியாசமானவர்கள் என்ற அடிப்படை உண்மை புரிந்திருக்கும். ஒரு பெண்ணோடு தர்க்க ரீதியாக விவாதம் செய்ய முடியாது. அதை அவள் புரிந்து கொள்ள மாட்டாள். புரிந்து கொள்ள முடியாது. அவளது போக்கை பார்க்கும் அவள் வேறு கிரகத்தைச் சேர்ந்தவளோ என்று நமக்கு நினைக்கத் தோன்றும். அதே போலதான் ஒரு பெண்ணின் நிலையும். எப்போது பார்த்தாலும் அறிவின் மூலமாகவே உலகத்தை உணர முயன்று கொண்டிருக்கும் முட்டாள்கள் என்றுதான் ஆண்களைப் பற்றி அவர்கள் நினைப்பார்கள். உணர்வு சம்பந்தப்பட்ட எதையும் புரிந்து கொள்ள லாயக்கில்லாதவர்கள் ஆண்கள் என்றுதான் பெண்கள் நினைக்கிறார்கள். ஆண் வாதம் செய்கிறான். தர்க்க ரீதியாக உண்மையை புரிய வைக்க முயற்சி செய்கிறான். ஆனால் அதை பெண்ணின் மனம் ஏற்றுக்கொள்வதில்லை. அது அவளுடைய வழியில்லை. தர்க்கத்திற்கும் பெண்ணிற்கும் சம்பந்தமே இல்லை. தன் மனைவியோடு பல மணி நேரம் செய்யும் வாதத்தை விட ஒரு சிறிய ரோஜா பூ அதிக மதிப்புடையது என்பதை பல கணவர்கள் புரிந்து கொள்வதில்லை. ஒரு மணி நேரம் வாய்க்கிழிய பேசுவதை புரிந்து கொள்ளாத ஒரு பெண், கணவன் கொண்டு வந்து தரும் சிறிய ரோஜா பூவின் பின்னால் இருக்கும் அவனது அன்பை புரிந்து கொள்கிறாள். நீங்கள் ஏன் அவளை காதலிக்கிறீர்கள் என்று நாட்கணக்கில் வாதம் செய்யுங்கள். உங்கள் வார்த்தைகளில் ஒன்று கூட அவள் மண்டையில் ஏறாது. ஒரு சிறிய ரோஜா மலரை கொண்டு போய், நான் உன்னை காதலிக்கிறேன் என்று மென்மையாகச் சொல்லுங்கள். அவள் புரிந்து கொள்வாள். பெண் உணர்ச்சி மிக்கவள், உணர்வு பூர்வமானவள். ஓர் ஆணால் ஒரு பெண்ணை புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவள் சொல்வது, செய்வது எல்லாமே காரணகாரிய அறிவுக்கு புறம்பானதாக இருக்கும். கணவன் மனைவியிடம் எதையும் தர்க்க ரீதியில் பேசி புரிய வைக்க முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கணவர்கள் மௌனமாகி விடுகிறார்கள். பின் செவிடுகளாகி விடுகிறார்கள். பெண்களை பேச விடுகிறார்கள். அவள் என்ன அபத்தத்தை வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும். நாம் ஏன் அதை கவனிக்க வேண்டும் என்ற மனோபாவத்துக்கு வந்துவிடுவார்கள். கடவுள் ஏன் முதலில் ஆணை படைத்து சிறிது நேரம் கழித்து பெண்ணை படைத்தார் தெரியுமா? பாவம், ஆண் அந்த நேரம் நிம்மதியாக இருக்கட்டுமே என்றுதான். ஆண்கள் ஏன் பெண்டாட்டி தாசர்களாக, ஆமாம் சாமிகளாக இருக்கிறார்கள்? ஏறக்குறைய எல்லா ஆண்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். அப்படித்தான் இருக்க முடியும். எவ்வளவு நேரம்தான் மனைவியோடு வாதம் செய்ய முடியும் சொல்லுங்கள்? மனைவியோடு வாதம் செய்வதில் பயனே இல்லை. அப்படி வாதம் செய்யும்போது நீங்கள் முட்டாளைப் போல் காட்சியளிப்பீர்கள். மனைவியோடு வாதிடுவதற்கு பதிலாக சுவரோடு வாதிடலாம். நீங்கள் வாதம் செய்வீர்கள். உங்கள் மனைவி பெருங்குரல் எடுத்து அழுவாள். உங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாது. நீங்கள் அவளிடம் அமைதி, அமைதி, நாம் உட்கார்ந்து பேசி தீர்த்து கொள்ளலாமே என்று அவளிடம் மன்றாடிக் கொண்டிருக்கும் போது அவள் சாமான்களை தூக்கி எறிய ஆரம்பிப்பாள். பாத்திரங்களை போட்டு உடைப்பாள். கதவை டமால் என்ற பெருஞ்சத்தத்துடன் சாத்துவாள். அவளோடு பேசி என்ன பயன் என்று விரக்தி வந்துவிடும். உங்களுக்கு அவளோடு எப்படி தொடர்பு கொள்வது, அவளை எப்படி புரிந்து கொள்ளச் செய்வது என்று தவித்துக் கொண்டிருப்பீர்கள். அவள் சொல்வதை கேட்க வேண்டும். இல்லாவிட்டால் வீண் வம்பில் மாட்டிக்கொள்ள வேண்டும் என்ற நிலைக்கு வந்து விடுவீர்கள். அதன் பின் பெண்டாட்டி தாசனாகி விடுவீர்கள். அவளைப் பொறுத்த மட்டில் உங்கள் வாத பிரதிவாதங்கள் எல்லாம் கவைக்கு உதவாத நான் என் மனைவியை விவாகரத்து செய்யப் போகிறேன் என்றான் ஒருவன். அதற்கு வலுவான காரணம் வேண்டும் என்று அவனது வக்கீல் சொன்னார். அவள் சதா எதையாவது தைத்துக் கொண்டே இருக்கிறாள். அது ஒரு காரணமா? நிறைய பெண்கள் தைக்கிறார்களே. நாங்கள் உடலுறவு கொள்ளும்போது கூட அவள் தைத்துக் கொண்டிருக்கிறாள் என்றான் கணவன். ஆண்மை நிர்மலமாக இருக்கிறது. பெண்மை கலங்கலாக இருக்கிறது. ஆண்மை செயல்பாட்டுடன் இருக்கிறது. பெண்மை செயலற்ற நிலையாக பரிமளிக்கிறது. அதனுடைய வேறாக இருக்கும் சாரத்திலிருந்து வெளிப்படும் இறைமை பிரபஞ்சத்தில் உள்ள கடைசி பொருள் வரை ஊடுருவி பாய்கிறது. அதுதான் வானத்தையும் பூமியையும் இரண்டுக்கும் இடைப்பட்ட எல்லா பொருள்களையும் அழித்து காக்கிறது. நிர்மலமான தெளிவே தெளிவற்ற கலங்களை உருவாக்குகிறது. அசைவுதான் அசைவற்ற இருப்பு நிலையை உருவாக்குகிறது.